எவ்வளோ பைக்ஸ் பார்த்தீங்களா, எல்லாமே நந்தில்ஸ் போயிட்டா. நந்தில்ஸாக ஃபுல்லு டிராஃபிக் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கப்புள்ஸ் ரைடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏர்லி மார்னிங் வந்துடுவாங்க 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம். ஏதோ ஏதோ பனித்துளி என் மேலே ஹெவி டிராஃபிக் போங்க. ஒரு ஹெல்மெட்டாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. ஒரு காலத்தில் திப்பு சுல்தானுடைய கோட்டைங்க. யாருப்பா இவரு? திப்பு சுல்தான் கோட்டையை பற்றி பெருமையாக பேசிட்டு வர்றாரு. யாருப்பா இது? இந்த இடத்துல பாருங்க கடல் மாதிரி தெரியும். இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டா. சரி, அவுட்டர்லேருந்து வெளியே கிளம்பிட்டோம். ஹலோ டியர் மக்களே, எல்லாரும் குட் மார்னிங். காலையில் எங்கே போகிறோன்னு எல்லாம் வேடிக்கை பார்க்காதீங்க. எங்கே போகிறோன்னாக்கா நந்தில்ஸ் போக போகிறோம். ரொம்ப நாளாச்சு நந்தில்ஸ் போயிட்டு. அதுவும் நம்ம கூட ஒரு பெரிய விளாகர் வந்துக்கிறாரு. யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ப்ரோ, நாங்கள் 2 பேரும் ஏர்ஃபோர்ஸில் சேர போகிறோம். மேலே அப்படி தூக்கி காட்டுங்க. ஏர்ஃபோர்ஸ் கிட்ட வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கிறோம். ஏர் சொல்ல நடக்கலையே அந்த பிளேஸ் இது. அருண் ப்ரோ ஒரு வேலையாக பெங்களூர் வந்தார். நம்ம சின்னதாக ஒரு ரைடு போகலான்னு கேட்டார். அதான் நந்தில்ஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். பாருங்க மக்களே, காலங்காத்தான் செம மிஸ்ட்டு. மணி பார்த்தீங்கன்னா 5:30 மணி தான் ஆகுது. ரொம்ப மிஸ்டாக இருக்குது. ரோடெல்லாம் ஃபுல்லு மிஸ்ட்டு. இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஹைவேலியே. இன்னும் நந்தில்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம். ப்ரோ நீங்கள் சில வார்த்தைகள். இங்கேயே எப்படி இருக்குது, அங்கே கண்ணு தெரியுமா ஒன்று தெரியுமான்னு தெரில, பார்ப்போம். இன்னைக்கு ஒரே குளிரில் குஜால்ஸ் தான். வாங்க போகலாம். போகலாமா ப்ரோ? ஓகே, மோட்டோவில் பார்க்கலாம் மக்களே, வாங்க. மணி அப்படி இப்படி ஒரு 6 மணி ஆயிடுச்சு மக்களே. 6 மணிக்கு ஒன்றுமே தெரியல. ரோடு ஃபுல்லு மிஸ்ட்டு ஃபார்மாக இருக்குது பாருங்க. நம்ம வந்து இப்போ ஹில் ஸ்டேஷனில் போயின்னு இருக்கோமா இல்லை நார்மல் தரையில் போயிருக்கோமா தெரியல. அவ்வளோ மிஸ்ட் இருக்குது பாருங்க. இங்கே ரோடு ஒன்றுமே தெரிய மாட்டுது. ஸ்லோவாக தான் போகணும் நம்ம சேஃப்டிக்காக. இன்னும் பெங்களூரில் ஸ்னோஃபால் ஒன்று தான் பேலன்ஸு. அதுவும் ஆயிடும் போது கொஞ்ச நாள் இந்த மாதிரி பனி பெஞ்சாக்கா. இங்கே போகிற ரைடர்ஸ் எல்லாமே எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நந்தில்ஸ் தான் போகிறாங்க. எல்லாமே பைக்கர்ஸ் தான். நிறைய பைக்கர்ஸ் வருவாங்க இந்த ரோட்டில் நந்தில்ஸுக்காக. எவ்வளோ பைக்ஸ் பார்த்தீங்களா, எல்லாமே நந்தில்ஸ் போயிட்டா. நந்தில்ஸாக ஃபுல்லு டிராஃபிக் ஆகிடும். அது ஒரு சின்ன மலை, அவ்வளோதான். அதுலேயும் அவ்வளோ பைக்ஸ் போனால் எப்படி, ரொம்ப கஷ்டம் இல்லையா? வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதில் நாமளும் ஒருத்தராக போயின்னு இருக்கிறோம். இன்னொன்று மைனஸ்னால் நம்ம இன்றைக்கி ரைடிங் ஜாக்கெட் போடல. நார்மலு ஜாக்கெட் தான் போட்டு வந்துருக்குறோம். பட் பரவாயில்ல, ஷார்ட் ரைடு தானே, அதனால் நம்மளுக்கு எதுவும் போடுறது நான் கிளம்பிட்டேன். இது வந்து ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு டோல்கேட். என்ன குளிர் தெரியுமா, பயங்கரமான குளிர். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரைடர்ஸ் இருக்கிறாங்க. வந்துச்சே குட்டி புலி கூட்டம், லீவு விட்டா வட்டம். ரோடே தெரிய மாட்டேது எனக்கு. ஹெல்மெட் வைசரெல்லாம் ஃபாக் கவர் ஆகிட்டு. இப்போ வந்து ஹைவேலேருந்து நந்தில்ஸ் ரோடு ஜாயின் ஆகிட்டோம். இங்கேருந்து ஏர்லி மார்னிங் பாருங்கள் எவ்வளோ கடைங்க இருக்குது. எல்லாமே ஸ்நாக்ஸ் கடை தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கப்புள்ஸ் ரைடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏர்லி மார்னிங் வந்துடுவாங்க 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம். வந்துட்டு சாப்பிட்டு கேப்பிட்டு அட்டை அடிச்சுட்டு ஃபுல்லாக நந்தி ஹில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சுற்றி பார்த்துட்டு போவாங்க. சண்டே வீக்கெண்டுனால ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான் நந்தி ஹில்ஸ். ஒரு காலத்தில் ஒரு சிவன் கோயில் இருந்தது பேர். ஆனால் அதாவது சிவன் மலைன்னு. நந்தி ஹில்ஸ்னால் நந்தினாக்கா சிவன் இல்லையா, சிவன் சம்மந்தப்பட்டது இல்லையா. அதனால் காலப்போக்கில் அந்த மிஸ்ட்டு பார்க்க வந்த ரைடர்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போது கப்புள்ஸ் ஹில்ஸ்ன்னு ஆயிடுச்சு. ஒரு சின்னதாக ரயில்வே ட்ராக் இருக்குது. ஆடாடா அம்மாடா, அம்சே தெரியல மக்களே. ஸ்நாக்ஸ் எதனா சாப்பிட்லாம், கேட்கலாம். நம்ம கோவரைடர் அருண் ப்ரோவை கேட்போம். ப்ரோ மக்களே, ஒரு ரூம் மிஸ்ட்டுங்க, ஒன்றுமே தெரியல. இங்கே இருக்கிற மக்கள் எப்படி தான் இருக்கிறாங்க தெரியல. நாங்கள் ஒரு வாட்டி தர்மசாலாவில் போய் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம். அந்த மாதிரி இருக்குது. வைசர் க்ளோஸ் பண்ணால் ஒன்றுமே தெரிய மாட்டேது எனக்கு. ஓடாடா மக்களே, வேற லெவல் போங்க. என்ன மக்கள் எப்படி இருக்குது மட்டும்தான் கொஞ்சம் பனி மட்டுமே இல்லாமல் தெரியுது. ஏன்னா அங்கே தைல மரம் அதிகமாக இருக்குது, அதனால தான். ஒரு ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களே ரெசார்ட் ரைட்டில் இருக்கிறதெல்லாம் ரெசார்ட்டு வில்லாஸ் எல்லாம் நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க.
நம்ம ஆப்போசிட்டில் நந்தி ஹில்ஸ் இருக்கும். அந்த நந்தி ஹில்ஸே நம்மளுக்கு தெரிய மாட்டேது. இப்போ அவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது மக்களே. அடி போலி ஜாலி தான் ஜிம்கான்னா. கொள்ள நரி பாருங்க எப்படி ஓடுது. என்ன நரி குறுக்கால போகுது. சேஃப்டியாக தான் போகணுமோ, பார்த்துக்கலாம். ஏதோ ஏதோ பனித்துளி பனித்துணி என் மேலே கண்கள் பார்க்கும் போதே ஜாலி. ஐயோ சொல்லுங்க ப்ரோ. நிறைய வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். அது எதுவுமே நாம என்ன பண்றது? ஏன் புரியல? இருக்குது தொடச்சுண்ணே. இப்போதான் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. தொடச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏழு மக்களே, நம்மளுக்கு ஆப்போசிட் நந்தி ஹில்ஸ் தெரியுது பாருங்க. அதுதான் நந்தி ஹில்ஸு. இப்போ அதுக்கு மேலே தான் நம்ம போக போகிறோம். மேலே லைட்டு போட்டிருக்குறாங்க. அது எதனாலனாக்கா எதுக்கு போட்டிருக்குறாங்கன்னா பைக்கர்ஸ் எல்லாம் வந்து பைக் பார்க் பண்ணுற இடம் அது. அப்பா இங்கே பனி மூட்டம் இல்லை, க்ளீன் தெளிவாக தெரியுது. வந்துட்டோம். இன்னும் ஒரு நந்தி ஹில்ஸ் மலையாறணும், அவ்வளோதான். முன்னாடி போய் பார்க்கலாம். இதுதாங்க ஒரு பெரிய பிரச்சனை. சண்டே டைம் வந்துட்டால் ஃபுல்லு டிராஃபிக்கு. சந்து நோஞ்சு போகணும். ஸோ சேட். மேலே ஓப்பன் பண்ணாலும் என்னன்னு கூட தெரில இன்னும். பட் வண்டி அப்படியே நிற்கிது. நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் அங்கே நின்று பார்த்தேன். போகிற மாதிரி தெரில. நல்லா கிளம்பி வந்துட்டேன். ஏகப்பட்ட டிராஃபிக்கு. எப்படி போகிறது பார்க்கலாம். ஓகே, லெஃப்டில் சந்து இருந்தால் போ நோஞ்சி ஓடி தான். காய்ஸ் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுன்னு இருக்கிறாங்க. ஹெவி டிராஃபிக் போங்க. ஒரு ஹெல்மெட்டாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. த்ரீ அப்போ தான் ஆன் பண்ணுறேன். பட்டு காரு பைக்குன்னு எல்லாம் ஒன்றா வந்தால் எப்படி விடுவாங்க? இவ்வளோ பைக்குக்கும் இவ்வளோ காருக்கு எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரில. அவ்வளோ கூட்டம். சந்தில் நோஞ்சி போய்கிட்டே வேண்டியது தான். நம்ம அருண்புரம் எங்கேயும் மிஸ் ஆகிட்டார். பார்த்துக்கலாம், மேலே போய் வெயிட் பண்ணுவோம். இந்த கூட்டத்தில் அவன் கேமரா வச்சிருவானான்னு பயமாக வர இருக்குது. டச் கிச் பண்ணிட்டான் டும்முன்னு ஆகிடும். சில பேர் நம்மளே குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ. இங்கே தான் மக்கள் என்ட்ரி. 2 வீலரு காரில் தனித்தனியாக என்ட்ரி பண்ணுறாங்க. அப்பா கையெல்லாம் பைத்திக்கிச்சு மக்களை. கடவுளே, அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வந்துட்டாங்களா? ஸ்டார்ட் த ரைட். பாடா, என்ன இவ்வளோ கூட்டம்? வண்டி வேறு புகையே வந்துச்சு போங்க. ஒரு வண்டி புகை வந்து எரிஞ்சிருச்சு. நிற்க வச்சிட்டாங்க சைடில் பாவம். ஓகே மக்களே, ஒரு இடத்துல கீழே விழுந்துன்னு நினச்சேன். கையெல்லாம் பெயின் ஆகிடுச்சு. எப்படியோ நம்ம நேரம் காலக்கை வச்சு ஸ்டடி பண்ணிட்டேன். இல்லைனாக்கா கீழே வந்துருந்தாக்கா அசிங்கமாக போயிருக்கோம். ஐயோ, இங்கே நம்ம அருண்புரம் முன்னாடி போயிட்டாரா? பார்த்துக்கலாம். ஒரே வாட்டியாக விட்டாக்கா ஆட்டு மந்த மாதிரி மேலே மேலே வந்துடுறாங்க சொல்லிட்டு வண்டியெல்லாம் செக் பண்ணின்னு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்றாங்க. அதுதான் கீழே அவ்வளோ டிராஃபிக். அவ்வளோதான் மக்களே, நந்தி ஹில்ஸ் என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம். இப்போ மேலே பைக் பார்க் பண்ணிவிட்டு அடுத்து வியூ பாயிண்டெல்லாம் பார்க்கலாம். சன்ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ சேடு. எப்படின்னா சன்ரைஸ் ஆகிறதுக்குள்ளே மேலே ஏறணும்னு பார்த்தேன். எங்கே ஆகலை.
இங்கேயும் டிராஃபிக்கா முடிச்சு விட்டாங்க போங்க. ஹாய் கேர்ள்ஸ். இங்கே ஆப் வச்சுட்டாங்க. இன்னும் நாங்கள் மேலே ஏறத்து எல்லாம் வண்டி கருகுன்னு வாசை. எந்த வண்டி கருகுதுன்னு ஒன்றும் தெரியல. நம்ம வண்டி இன்னொருத்தர் வண்டியான்னு கூட தெரியுதில்ல. ஹெவி டிராஃபிக், நோ வே. இப்படித்தான் போக வேண்டும். ஏய் ஏய் நந்தி ஹில்ஸ்லேருந்து வந்து ஒரு காலத்தில் திப்பு சுல்தானுடைய கோட்டைங்க. திப்பு சுல்தான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற இடம் இது நந்தி ஹில்ஸு. எல்லாம் பார்த்துட்டே வாபஸ் வந்துட்டாங்க. இப்போ தான் நம்ம மலை ஏறிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ப்ரோ அருண் ப்ரோ, வேர் ஆர் யூ ப்ரோ, வேர் ஆர் யூ ப்ரோ, டூ வீலர் வேர் இஸ் பார்க்கிங். நம்ம எங்கேயா சைடில் சொல்லணும். வண்டியை முன்னாடி போயிட்டால் ரொம்ப கஷ்டம். ஏகப்பட்ட கூட்டம். டியர் காய்ஸ், நந்தி ஹில்ஸ் வந்து ரீச் ஆகிட்டு பைக்கெல்லாம் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு ஒரு பர்சனுக்கு 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பைக்குக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம தேட்டருக்குள்ளே போகிற மாதிரி இங்கே ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது நந்தி ஹில்ஸ் என்ட்ரி ஆகிறதுக்கு. அந்த இடத்துல டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே அனுப்பிவிடுவாங்க. நம்ம படத்துக்கு போகிறதுல நந்தி ஹில்ஸ் ஒரு கோட்டை தான். அந்த கோட்டைக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு ஃபர்ஸ்ட் போன உடனே நம்ம திப்பு சுல்தான் கெஸ்ட் ஹவுஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நந்தி ஹில்ஸை சுற்றி பார்க்கறதுக்கு இருக்கிற ஒரு டெம்போ சஃபாரி. இதில் போய் சுற்றி பார்க்கறதுனால போய் சுற்றி பார்க்கலாம். அதுக்கு தான் அந்த கிரீன் கலர் டெம்போ இருக்கிறது. தேவைப்படுறவங்க போய் சுற்றி பார்க்கலாம். நம்ம நடந்துனே போயிட்டாலும் சுற்றி பார்த்து வந்துடலாம் மக்களே. இதுதான் திப்பு சுல்தான் கெஸ்ட் ஹவுஸ். நந்தி ஹில்ஸுக்கு எப்போ திப்பு சுல்தான் வராரோ அப்பெல்லாம் இங்கே வந்து தங்கிட்டு போவார். திப்பு சுல்தானுடைய மினி ஊட்டி இதுதான். இங்கே எப்பவுமே குளிர்ச்சியான நிலைமை இருக்குன்ட்டு இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போவார். இங்கே பாருங்க நம்ம நண்பர்களாக இருக்கிறாங்க, பார்த்துட்டு போகலாம் வாங்க. யாருப்பா அவரு? திப்பு சுல்தான் கோட்டையை பத்தி பெருமையா பேசிட்டு வர்றாரு. யாருப்பா இது? நான் தான்டா யூடியூபரா. யூடியூபரா? அடே ஓடுறா ஒன்னும் பண்ண மாட்டீங்களா? ஓகே தல என்ன சேனல் தல உங்களுது? பார்த்திபன் விழாக்காரங்க. ஓகே, நல்லாதான் இருக்குது. பாரு இப்ப கொஞ்சம் நம்ம யூடியூப் வீடியோ போட வந்திருக்காரு. என்ன தல இதுதான் 360 கேமராவா? சூப்பரா இருக்குது தல. நீங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தல, குஷியா இருக்குது பாரு. டே பாடுறா நம்ம வீடியோ பாடுறாரு. மறந்து வந்தா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வரதுக்குல இவனை போய் பாத்துட்டு இருக்கிறோனே. நான் தல ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்க மாட்டியா? ஒரு பால் பாக்கெட் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தா நான் சந்தோஷமா வீடியோ போஸ்ட் கொடுப்போம். சரி ஆச்சு விடுங்க. வந்தது வந்துட்டீங்க, வீடியோ போட்டு போங்க. திப்பு சுல்தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் என்ன வந்தீங்கன்னாக்கா வந்து போட்டு போங்க சாப்பிடறதுக்கு அப்படின்னு வீடியோல போடுங்க. உங்களுக்கு மாதிரி நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம். வீடியோ பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணதான் ட்ரெண்டிங். தலை நம்மளுக்கு அதான் பண்ண போறாரு. சரி தலை, மறக்காம வீடியோல போட்டுருங்க சீக்கிரமா. அப்பதான் நம்மளுக்கு ஏதாச்சும் தந்துறதுக்கு வரும். தேங்க்யூ தலை, பாய் பாய். இது வந்து பாத்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய குளம். இந்த குளத்துல பாத்தீங்கன்னா வண்ண கலர் மீன் எல்லாம் வளர்த்துன்னு இருக்கிறாங்க. இந்த குளமும் சூப்பரா இருக்கும். அப்படியே அந்த மாதிரி கூட்டமெல்லாம் போயின்னு இருக்குது இல்லையா, அந்த வழியில் பொட்டினடியாக நடந்து போனாக்கா நம்ம நந்தி ஹில்ஸுக்கு டாப் வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். டாப் வியூக்கு 3-4 வழி இருக்குது. அது எந்த வழியில் வேணால் போகலாம். நம்ம இப்போ நம்ம போயின்னு இருக்குது சென்டரில் நிறைய மக்கள் கூட்டம் போயின்னு இருக்கிற வழியில் போயின்னு இருக்கிறோம். டாப் வியூ பாயிண்ட் கிட்ட வந்துட்டு மக்களே இங்கே சின்ன 2 கோயில் இருக்குது. அப்புறம் உள்ள ஒரு பெரிய கோயில் இருக்குது. அந்த பெரிய கோயில்கிட்ட தான் நம்மளோட வியூ பாயிண்ட் வரும். இந்த பாறை வந்து ஃபுல்லு ஒரே பாறைங்க, பெரிய பாறை. இது விட்டு கூட இருக்காது, ஃபுல்லு ரவுண்டாக ஒரே பாறையாக இருக்கும். இந்த பாறையை ஏறினவொன்னே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பாயிண்ட் வந்துடும். அதை தான் பார்க்க போகிறேன் இப்போ. அதுக்கடுத்து இங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குது. அந்த கோயில் உள்ள போல ஃபர்ஸ்ட் நான் போட்டிருக்கிறேன் நந்தி ஹில்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக. நம்ம வந்த நேரம் பாருங்க, நம்ம வந்த நேரம் சன்ரைஸ் ஆயின் இருக்குது. பட் மிஸ்டே இல்லை. ஸோ சேட். எல்லா கூட்டமும் எதுக்கு நிற்குதுன்னா மிஸ்ட் பார்க்கறதுக்காக நிற்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் மிஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். கீழேருந்து மேலே வரைக்கும் மிஸ்ட் வந்துன்னு இருக்குது.
மிஸ்ட்டு பார்க்குற கேப்பில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மளை எப்படியே அடையாளம் கண்டுபிடிச்சிடாரு. நம்ம பெரிய யூடியூபர் இல்லை, நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காருன்னா பெரிய விஷயம். அதுவும் நந்தில்ஸ்லேருந்து மீட் பண்ணிக்கிறேன். அவர் 360 நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னார். அவர் மூலியமாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன். கடைசியாக நம்ம காண துடிச்ச ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாக் மிஸ்ட் வந்துருச்சுங்க. செம்மையாக இருக்குது பாருங்க. ஃபுல்லு வியூ பாயிண்ட் எதுவுமே தெரியாது. இப்போ ஃபுல்லு மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு. இது எதிர்பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ கூட்டம் வெயிட் பண்ணியிருந்தது. இப்போ நம்ம சூரிய ஒளியே தெரியாது, அவ்வளோ கூட்டங்க கவர் ஆகி நிற்கும். வேற லெவலில் இருக்குது இல்லையா? பார்க்கும்போது செம்மையாக இருக்குதுங்க. இந்த இடத்துல பாருங்க, கடல் மாதிரி தெரியும். இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டா எதுவுமே தெரியாது. ஃபுல்லா மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நந்தில்ஸில் ஒரு வியூ பாயிண்ட்டை கவர் பண்ணுற இடம். இந்த இடமும் நல்லாயிருக்கும். போனீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்க, நல்லாயிருக்கும் போனீங்கன்னாக்கா. அப்புறம் கீழே வந்தேன். நம்ம மங்கி ராஜா இருந்தாரு. அவர்கிட்ட பேசணும்னு பார்த்தா அவர் போயிட்டே இருக்கிறாரு. ஆமா, இவனுக்கு வேற வந்துடும். கேமரா தூக்கிட்டியப்பா பாரு, போறாங்கிட்டு வந்துடுங்கப்பா பாரு. கேமரா தூக்கிட்டு எதனா துண்டத்துக்கு போடுறானா எதுவும் குறுகுறது இல்ல, சும்மா வந்துடுறானுங்க. போரெல்லாம் கடிச்சு விட்டுருவேன். அவ்வளோதான் மக்களே, நந்தில்ஸை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. இதுக்கடுத்து பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயினே இருக்க வேண்டியது தான். நம்ம பைக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம், போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நந்தில்ஸை பார்த்துட்டு அரைங்குறையமாக கிளம்பிட்டோம். இப்போ பாருங்கள், மிஸ்டெல்லாம் இப்போ தான் ஃபார்ம் ஆகுது மேலே. இவ்வளோ நேரம் மிஸ்டே இல்லை, கிளியர் வியூவாக இருந்தது. இப்போ தான் மிஸ்டே ஃபார்ம் ஆகுது. ஸோ சேட். ஓரம் போங்கப்பா முன்னாடி போங்கப்பா, வழியை விடுங்கப்பா, இல்லைண்ணா நாங்களாச்சும் போகிறோம். Wow, what a beautiful mist. ஓகே, அவுட்டர்லேருந்து வெளியே கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன, கீழே போய் சாப்பிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓஹோ, வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஓவராக வருது. நம்ம ஸ்லோவாக தான் போகணும். இவ்வளோ நேரம் நம்ம போகும்போது பார்த்து மிஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்தா, எப்போ மிஸ்ட்டு ஃபுல்லு கவர் ஆகிருக்குதா, நல்லா இருக்குது. நந்தில்ஸில் இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றையும் கிடையாது. எல்லாம் எங்கே சந்து பொந்தில் எங்கே ஏறி போகிறாங்க. பாருங்க மக்களே, கீழே எவ்வளோ நல்லா மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்குது. ஃபுல்லு டிராஃபிக்கு. இவங்கெல்லாம் போயிட்டு எப்போ வர்றது? மேலே பார்க்கிங்கே இடம் இல்லை, எவ்வளோ கார் வந்துருக்குது இன்றைக்கி. வீடியோ பண்ணுறாங்கன்ற பேரில் வழி விட மாட்டுறாங்களே மக்களே, வழி விட மாட்டுறாங்களே. எவ்வளோ தூரம் நிற்கிது கார், பாவம். ஐயோ, எண்டு வரைக்கும் டிராஃபிக் போங்க.
இவங்கெல்லாம் ஈவினிங் ஆகிடும் நந்தி ஹில்ஸை பார்க்குறதுக்கு. அங்கே தான் முன்கூட்டியே வந்தது நல்லதாக போச்சு. நந்தி மலைக்கு குட் பை சொல்லியாச்சே. அடுத்து போயிட்டே இருக்க வேண்டியது மக்களே. அவ்வளோதான் மக்களே, தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த போல் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு பார்த்தா நம்ம எங்கே போயிட்டாரு நம்ம அருண் ப்ரோ.